12th பயாலஜியோட இம்பார்ட்டன்டான 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க் கொஸ்டின் தான் நம்ம இருக்கும். ஸோ இதில் சொல்ல போகிற கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஸோ நான் பண்ணுங்க, எதுவுமே ஒமிட் பண்ணாமல் நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகேங்களா? நான் பப்ளிக் வரைக்கும் இந்த கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ண தான் போகிறோம். நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், எதையும் ஒமிட் பண்ணாமல் படிங்க அப்படின்றது. ஓகேங்களா? இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் என்ன கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 6, 7, 8, 10, 11, 12, 13 and 14 இதெல்லாமே புக் பேக் கொஸ்டின்ஸ். புக் இன்னை பொறுத்த வரைக்கும் என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் பிளாஸ்மோடாமி அண்ட் கம்ப்ளீட் அண்ட் இன்கம்ப்ளீட் பாத்தோஜெனிசிஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் அண்ட் புக் இன் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் லெசன் 2 பொறுத்த வரைக்கும் என்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா 17, 19, 20, 21, 22, 23, 24, 25, 28, 33 இந்த கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ ஃபுல்லாக படிச்சிருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th லெசன் 3 பொறுத்த வரைக்கும் 12th கொஸ்டின், 14th, 16th, 17th and 19th கொஸ்டின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 3rd லெசனை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெசன் 4 என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது? 22 இருக்குது, 23 இருக்குது, 24, 25, 26, 27, 28 இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நீங்கள் கண்டிப்பாக ஒன்று விடாமல் ஃபுல்லாக எல்லாத்தையும் படித்து முடிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இதை தாண்டி உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, நம்மளோட ஆப்பில் பார்த்தீங்கன்னா 12th மெயின் சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் கிளாஸஸ் எல்லாமே இருக்குது, சாப்டர் வைஸ் ஒர்க் ஷீட்ஸ் இருக்குது, PDF கிளாஸ் நோட்ஸ் இருக்குது, மாடல் எக்ஸாம் MCQ எக்ஸாம்ஸ் இருக்குது, PYQ சொல்யூஷன்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து சாப்டர் வைஸ் எக்ஸாம்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுங்கள், நீங்கள் நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி நம்மளோட ஆப் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான உங்களுக்கு இருக்கும். இதை தாண்டி உங்களுக்கு என்னென்னலாம் இருக்க போகுது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்க போது, ஸ்டடி மெட்டீரியல் இருக்க போது, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்க போது, ஸ்டடி பிளான் இருக்க போது, எல்லாமே இருக்க போது. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுங்கள், நம்மளோட ஆப் வந்து மெயின் சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் மேலே இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. என்ன பண்ணலாம், நம்ம போயிட்டு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து நான் அதை தாண்டி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன். ஸோ நான் பண்ணுங்கள், லிங்க்கே நீங்கள் கமெண்ட் பண்ணி பண்ணலாம். நீங்கள் போய்ட்டு நம்ம கிளிக் பண்ண பண்ணலாம். நீங்கள் போய்ட்டு வந்து ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான். 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது பாருங்கள். லெசன் 1 வந்து 14th கொஸ்டின். புக் பேக்கில் பொறுத்த வரைக்கும் பயோனிஃபிகேஷன் அண்ட் தட் டைப்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் இன்காமி. இந்த டைப்ஸ் ஆஃப் இன்காமின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி லெசன் 2 பொறுத்த வரைக்கும் புக்கில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ஃபுல்லாக படிச்சிருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ ஃபுல்லாக படிச்சிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்ஸ் ஆஃப் ரிப்ரொடக்டிவ் இன் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நீங்கள் ஃபுல்லாக இதை படித்து முடிச்சிருக்கணும். லெசன் 3 பொறுத்த வரைக்கும் 15th கொஸ்டின் அண்ட் 20th கொஸ்டின். அதில் புக்கின்னு பார்த்தீங்கன்னா மேயர் ராக்கினோக்கி சிண்ட்ரோம். ஓகேடா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபெர்டிலிட்டி அண்ட் தேர் காசஸ். லெசன் 4 பொறுத்த வரைக்கும் 30, 31, 36, 34, 36 ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் இது. 5 மார்க்ஸ் நிறைய கேட்கக்கூடிய லெசன். நான் இந்த மிட் டேர்மை தாண்டி இன்னும் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்ஸ் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, அப்போ இதுலேருந்து நிறைய 5 மார்க் கொஸ்டின்ஸ் நிறைய வந்து கேட்டுகிட்டே வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் பண்ண லெசனாக வந்து இப்போ நான் படிச்சிருங்க. ஓகேவா? லாஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் கேரியோ டைப்பிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக் இன் கொஸ்டின். ஸோ இதெல்லாம் தான் உங்களோட இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ். அதை தாண்டி நம்ம ஆப்பை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். ஸோ நான் பண்ணுங்கள், நம்மளோட ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி ஆப்பை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். அதில் பார்த்தா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரெக்கார்ட் நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி ரெக்கார்ட் கிளாஸஸ் இருக்குது. அது கீழே நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கான நோட்ஸ் எல்லாத்தையும் வச்சுருவோம். சரி, அதை பார்த்துக்கலாம். மெயின் சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா PCM. எல்லாம் PCMக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இருக்க போகுது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர், ஸ்டடி பிளான், ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே நமக்கு மெயின் சப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாமே அதில் இருக்க போகுது. ஸோ என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஒன்ஸ் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆஃப்லைனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. ஓகேவா? ஸோ உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆல் த பெஸ்ட்டு. இதை தாண்டி உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். ஸ்டடி பிளான், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணலாம். ஸோ நாங்கள் அதுக்கான வீடியோஸ் பண்ணுறேன் ரெடியாக தான் இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.